இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, do not worry about your needs because we have a God who is our provider. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் இருப்பதனால் உங்கள் தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது குறிப்பு, we should not worry about our needs. Instead, we should have faith in God, our provider. In times of need and difficulty, we should be strong in faith, expecting a miracle from God. Doubt, unbelief, fear, and worry will only hinder us from receiving God's provision. நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. அதற்கு பதிலாக நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய தேவையின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கணும். தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். சந்தேகம், அவிசுவாசம், பயம், கவலை தேவனிடத்திலிருந்து நம் தேவைகள் சந்திக்கப்பட நமக்கு தடையாய் இருக்கும். மத்தேயு 6:25-34. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். உங்களுக்கு எது முக்கியம்? உயிரோடு இருக்கிறது முக்கியமாக, ஒரு வகை வகையாக சாப்பிட்றது முக்கியமா? நீ ஏன் உலகம் இந்த நிலைமையில் இருக்குது? ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் சாப்பிடுங்க, இது ஒன்று மாத்திரம் சாப்பிடாதீங்க. எதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். இப்போ அதை போய் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா? இதை சாப்பிடாதன்னு சொன்னால் முதல்ல கை எங்கே போகுது? ஒரு கல்யாணத்தில் போனீங்கன்னு வைங்க, முதல்ல ஒரு ஸ்வீட் வைப்பாங்க. உங்கள் கை எங்கே போகுது? முந்தின நாள் தான் டாக்டர் சொல்லியிருப்பார், அதை சாப்பிடாத, சர்க்கரையா ஏதோ சாப்பிடாதன்னு சொல்லியிருப்பார். ஆனால் உங்கள் கை எங்கே போகும்? முடியும் போது ஐஸ்கிரீம் எத்தனை வரான்னு வைங்க, வேணாம்ப்பா எனக்கு சர்க்கரைப்பான்னு யாருன்னா சொல்ல வாய் வருதா? ஏன்ப்பா இங்கே வாப்பா, என்னப்பா அவ்வளோ வேகமாக போயிட்டீங்க, வாப்பா இங்கே வைப்பா. ஆகாரத்தை பார்க்கிலும் சாப்பிட்றது முக்கியமா, உயிரோடு இருக்கிறது முக்கியமா? உடையை பார்க்கிலும் சரீரமும். யாரையும் குறை சொல்லன்னு வச்சுக்காதீங்க. சில பேர் நடக்கும்போது உயரமாக மாட்டிக்கின்னு கொஞ்ச நாளில் முதுகு வலிக்குதுன்னுவாங்க. அதை பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்டைலாக நடக்கணும்னு கால் எப்படி இருக்கும்? இப்படி. என்ன வேணால் பண்ணுங்க, உங்கள் இஷ்டம். நான் தான். ஆனால் கொஞ்ச நாளில் என்னான்னு வருவாங்க, இப்படி நடந்துனே இருந்தால் கொஞ்ச நாளில் என்ன வலிக்கும்? ஆகவே உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? விசேஷத்தவர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிற அவைகளில் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள்
விசேஷித்தர் அல்லவா? பறவை பார்க்கிறோம். பறவைக்காக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில் மறிக்க அனுப்பவில்லை. யாருக்காக அனுப்பிச்சார்? மனுஷனுக்காக. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? யாருன்னா கவலைப்பட்டு உயரமாக போனதை பார்த்துருக்குறீங்களா? கவலைப்பட்டு குள்ளமானதை பார்த்துருக்குறீங்களா? கவலைன்னு இப்படி இருந்தவங்கன்னா ஆகிடுவாங்க, எப்படி ஆகிடுவாங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து அவைகள் உழைக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சரீர மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கிலீஷில் ஒரு பழமொழி, டோன்ட் பெயிண்ட் த லில்லின்னு வாங்க. டோன்ட் பெயிண்ட் த லில்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லில்லி பூ இருக்கு பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ அழகாக, நீ இப்போ அது மேலே பெயிண்ட் அடிக்கிற, நீ ஒன்றும் பண்ணாத. அது இயற்கையாகவே ஆண்டவர் அழகாக, எந்த பூவையும் நீ போய் பெயிண்ட் அடிக்க வேணாம். அது மேலே நான் அடிக்கிறேன்னு, ஆண்டவர் அதை அழகாக படைத்திருக்கிறார். நீ அதை போய் உடுத்து வைக்க அவசியமே இல்லை. சரியா? அடுத்த வசனம் என்னான்னு ஆரம்பிக்குது? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அடுத்த வசனம் என்னான்னு ஆரம்பிக்குது? நீங்களே உங்கள் வாயால் சொல்லிக்கங்க. நான் யாரை பற்றியும் எதுவுமே நான் சொல்லவே இல்லை. சாப்பாடுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்பட்டால் என்ன பேர் கொடுக்குறார் ஆண்டவர்? அற்ப விசுவாசி. நான் பெரிய விசுவாசிங்க. என்ன வேணால் நீங்கள் சொல்லிங்க. சாப்பாட்டுக்கும் உடைக்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் ஆண்டவர் அவங்கள என்னன்னு சொல்கிறார்? அற்ப விசுவாசிகளை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் புல்லுக்கே ஆண்டவர் உடுத்தினா உங்களையும் உடுத்த மாட்டார்? உங்களையும் உடுத்த மாட்டார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். யார் இதெல்லாம் கவலைப்படுவாவாம்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி கவலைப்படுற மாத்திரம் நாடி தேடுறாங்க. தேவனை அறியாத மக்கள் நாடி தேடுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா இருக்கு. உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பன் இருக்குது. அவருக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு சாப்பாடு தேவை, உங்களுக்கு துணி தேவைன்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாதது எதுவுமே இல்லை. முதலாவதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இதை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் ஆளுகை செய்கிறார். இதுதான் தேவனுடைய. இப்போ நம்ம வாழ்க்கையில் சிங்காசனத்தில் யார் இருக்கிறா? யார் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறா? நம்ம உட்காந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆளுகை செய்கிறோமா? தேவன் சிங்காசனத்தில் உட்காந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறாரா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கை ஆளுகை செய்யும். அவர் நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகளில் ஒரு சில இல்லை, இவைகளில் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சரியா? இப்போ நம்ம ஊரில் நீங்கள் இட்லி வாங்கினீங்கன்னா கூட என்ன வரும்? சட்னி, சாம்பார். சட்னியில் 2-3 வெரைட்டி தராங்க சில இடத்துல. நீங்கள் ஒன்றும் வெறும் இட்லி வாங்கினா போதும், இட்லின்னு சொன்னாலே போதும், மீதியெல்லாம் கூட கொடுக்கப்படும். அது வேணாம்ப்பா, இட்லி வாங்க மாட்டேன்ப்பா, இதை கொடுப்பா அதை கொடுப்பான்னா வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதியும்
எல்லாம் கூட ஆகையால். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இங்கே உட்காந்துன்னு திங்கக்கிழமையை பற்றி யோசித்துன்னு இருப்பான். திங்கக்கிழமை என்ன நடக்குமோ, என்ன பண்ண போகிறனோ. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையகளுக்காக அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இல்லைங்க எனக்கு போதாதுங்க, எனக்கு ஒரு மாதம் பாடு இன்றைக்கே வேணுங்க, ஒரு வருஷத்துடைய பாடு வேணும் எனக்கு. ஆண்டவர் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உங்கள் தலைமையில் போட்டு அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த நாளின் தேவையை சந்திப்பார். நீ உட்காந்து தேவையில்லாத கவலை மனசில் வச்சுன்னு இங்கேருந்து பார்க்குறேன் நான். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரா? யாரெல்லாம் நாளை குறித்து கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்குறாங்க, உங்கள் முகத்தில் ஆண்டவர் காட்டுறாரான்னு பார்க்குறேன் நான். எத்தனை பேர் நாளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இவே கர்த்தரை நம்பு. எபிரேயர் 11:1-6. விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சரியா? அப்பனா விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுவதின் உறுதியும் காண. அப்போனா பார்த்த பிறகு நம்பணுமா, பார்க்கறதுக்கு முன்னதாகவே நம்பணுமா? உறுதி எப்போ இருக்கணும்? கண்ணால் பார்த்த பிறகு மனசில் உறுதி இருக்கணுமா, பார்க்கறதுக்கு முன்னாடியே உறுதி இருக்கணுமா? இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தக்கார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இப்போ உனக்கு ஒரு 5000 மணி ஆர்டர் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு வைங்க. சரியா? ஃபோன் சொன்ன உடனே விசுவாசிப்பீங்களா? உங்கள் கண்ணால் கையில் வந்த பிறகு தான் விசுவாசிப்பீங்களா? அவர் உண்மையான சொந்தக்காராக இருந்தாருன்னு வைங்க. சில பேருடைய பேச்சு குடிக்கார பேச்சுன்னுவாங்க. குடிகார பேச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்கிற ஒன்று கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. கையில் வந்தால் தான். அந்த மாதிரி சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது கொஞ்சம் நம்பிக்கையானவங்க. அவங்களுக்கு சும்மா ஃபோனில் சொன்னால் போதும், உனக்கு அனுப்பிச்சிட்டேன், உனக்கு 5000 மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாலே போதும். இன்னும் கண்ணால் பார்க்கலாம். அப்போ சொல்லும் போதே உங்கள் மனசில் என்ன இருக்கும்? உறுதி இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஆமாம் எனக்கு வருது 5000. உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். இன்னும் கண்ணாலேயே பார்க்குறதுக்கு முன்பு. அதுதான் விசுவாசம். ஆண்டோடைய வாசனத்தை கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி மனசில் என்ன வரணும்? விசுவாசம். நாளைக்கு ஒரு தேவை இருந்தால் இன்றைக்கே மனசில் உறுதி இருக்கணும். இன்றைக்கே ஆண்டவர் என் தேவையை சந்திச்சிட்டார், நாளைக்கு நிச்சயமாக அது. நைட் நல்லா தூக்கணும். நைட்டு உருண்டு நந்தீங்கன்னு வைங்க, தூக்கம் வராமல். விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசம் நிச்சயம் இருந்துச்சுன்னா நைட்டு நல்லா செய்வீங்க, நல்லா தூங்குவீங்க. நீங்கள் விடுற கொரட்டையில் பக்கத்தில் ஒரு தூக்கம் கெட்டுன்னு இருக்கும். சரியா? பக்கத்தில் இருக்கும் தூங்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தூங்குறீங்க நீங்கள். ஏன் அப்படி தூங்குறீங்கன்னா மனசில் என்ன இருக்குது? நிச்சயம். நிச்சயமாக கர்த்தர் என் தேவையை சந்தேகமே. அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருப்பது. அவங்க மேலே யாருன்னா சந்தேகப்பட்டணுன்னே இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் என்ன, எங்கே போனீங்க, எத்தனை மணிக்கு வரேன், ஒவ்வொன்றும் உங்களை சந்தேகமாக பார்த்துன்னு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? அதே மாதிரி தான் தேவனை சும்மா சந்தேகப்பட்டுன்னு தான் ஆண்டவர் பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். நான் இந்த காலையில் தேவனை தேடி வந்திருக்கிறேங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தேவன் இருக்கிறார். அது மாத்திரம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பலன் அளிப்பார் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தான் ஆண்டவரை சேரணும். ஆண்டவர் இடத்துல வரும்போதே எப்படி வரணும்? ஆண்டவரை தேடினா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? பலன்
அளிப்பார். யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, அவர் மேலே சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் நினச்சி கூட பார்க்காத எதையாகலும் பெறலாம் என்று. அங்கே இந்த நாட்களில் நம்ம இருதயத்தில் சந்தேகம், அவிசுவாசம் இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது இடம். விசுவாசம் எப்பவுமே ஆண்டோடத்தில் விசுவாசமாக இருக்கணும். லூக்கா 17. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்களே. அப்படி வாஞ்சை என்ன? ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பெருக வேண்டும், எங்கள் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த நாளில் எங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க? இதுதான் சீஷர் கேட்டார். எங்கள் விசுவாசம் என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும். இருந்த நிலைமையிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசுவாசம் பெருக பெருக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, we should work hard and labor with all our might. The Lord will bless the labor of our hands and prosper us and meet all our needs. There is no promise of blessing to those who are lazy. We should not be lazy and expect others to help us. The Lord has not commanded anyone to help those who are lazy and want to be a burden to others. நம்ம கடினமாய் உழைத்து முழு பலத்தோடு என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை செழிக்க செய்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். சோம்பேறியாக இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. சோம்பேறிக்கு எந்த வாக்குத்தத்தமும் இல்லை. ஆகவே நாம் சோம்பேறியாக இருந்து மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவரும் சோம்பேறிக்கு உதவி செய் என்று சொல்லவில்லை. மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்கேயுமே வேதத்தில் சோம்பேறிக்கு உதவி செய்யுங்க, அவன் வேலை செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கணும்னு அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த வாக்கு தத்துவமும் கிடையாது. எப்பவுமே நம்ம உழைக்கணும். நீதிமொழிகள் 10:4 சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சரியா? நம்ம கை எப்படி இருக்குது? நான் போடுறது சோம்பர் கையால். பாருங்கள், சுத்த தமிழில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்குது. சோம்பர் கையால். சோம்பர் கைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வேலை செய்யறதுக்கு, அதை உட்கார இடத்த விட்டு ஏந்திரத்துக்கே யோசிக்கும். நாங்கள் அப்படியா, நான் தான், வேறு யாரும் இல்லையா, அவங்கள கேட்க முடியாதா, வேலை விட்ட செய்யணும்னு உற்சாகமே ரொம்ப யோசித்து பிறகு தான் கையை மெதுவாக இந்த வேலையை நான் தான் செய்யணுமா அப்படின்னு செய்கிறதுக்கே என்ன வராது. அந்த மாதிரி ஆளுங்க பார்த்துருக்குறீங்களா? இருக்கிறாங்களா உலகத்தில்? சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆவானாம்? ஏழை ஆவான். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 13:4 சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறிக்கு ஆசை நிறையா இருக்கும். சோம்பேறிக்கு ஆசை கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது.
சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், அது வாங்கணும், நான் இது வாங்கணும், இது எனக்கு வேணும், நிறைய ஆசை உள்ள வச்சுன்னு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும், ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நல்லா ஜாக்கிரதையாக உழைக்கிறவங்களுக்கு செழிப்பான். நீதிமொழிகள் 20:4. சோம்பேறி குளிகிறது என்று விழமாட்டேன். ரொம்ப குளிராக இருக்குதுப்பா, ஏன்னா இன்றைக்கி நான் போகல, வயலுக்கு போகல. ஏன்ப்பா போகல? ரொம்ப குளிராக இருக்குதுங்க. அவருக்கு என்னவா இருக்குதான்? வெளியில் போனால் குளிராக இருக்குதும். அறுப்பிலே எல்லாம் அறுவடை செஞ்சுன்னு இருப்பாங்க. போய் உழைச்சாங்களே, விதைச்சாங்களே, அவங்களாம் அறுவடை செய்வாங்க. இவர் என்ன பண்ணுவார்? சோம்பேறி நிலைமை என்ன? குளிர்துன்னு போக மாட்டேன்னாரு. குளிர்து, நான் வயலுக்கு போக மாட்டேன். இப்போ எல்லாரும் அறுவடை செய்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாராம்? அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஐயோ பசிக்குதுங்க, கொஞ்சம் போயிட்டு வா. நீ என்ன பண்ணினது? அறுவடை நாங்கள்லாம் விதைச்சின்னு இருந்தோமே, உழைச்சின்னு இருந்தோமே, நீ என்ன பண்ணினது? இல்லை, ரொம்ப குளிருதுங்க, ரொம்ப குளிருது. இந்த வசனம் எத்தனை பேருக்கு முன்னாடி தெரியும்? இன்றைக்கி தான் கற்றுக்குறீங்களே. வீட்டில் மாட்டி வச்சிங்க. சோம்பேறி குளிகிறது என்று விழமாட்டேன். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் உனக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் ஆசையே அவனை கொன்னுடுமா? ஏன்? அவன் ஆசை இங்கே இருக்குது, ஆனால் கை என்ன செய்யாது? வேலை செய்யாது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும். கை வராது, வேலை செய்ய மாட்டானோ. கையினா சொல்லும் வேலை செய்ய. அப்போ இருக்கிற ஆசை என்ன பண்ண? அவனை கொல்லும். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. ஏங்க அதெல்லாம் பேசின்னு இருக்கிறீங்க? இது புதிய ஏற்பாடு. 2 தெசலோனிக்கேயர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இந்த வசனம் யாருன்னா வீட்டில் மாட்டியிருக்கீங்களா? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால், வேலை செய்ய மாட்டேன்னா என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடவும் கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:11-12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதி உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அளவுகளை பார்க்கவும், உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். சொந்த கையில் என்ன செய்? வேலை செய். அதை வச்சு நீ சாப்பிடு. நான் வேலை செய்ய மாட்டேன், உட்காந்து இருப்பேன். எல்லாரும் வேலை செஞ்சு என்ன கவனிங்கன்னு என்ன செய்யாத, சொல்லாத. 3. We should give generously to God and to others in need. This will cause the Lord to open the windows of heaven and pour out His blessing on us. Giving is like sowing, and when we sow generously, we will reap an abundant harvest. There is a special blessing to those who give compassionately to the poor and the needy. நாம் உதாரத்துவமாய் தேவனுக்கும் தேவையில் உள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் வானத்தின் பனகளையும் திறந்து நம் ஆசீர்வாதத்தை நம் மீது ஊற்றுவார்.
கொடுப்பது என்று விதைப்பதற்கு ஒப்பாய் இருக்கும். அங்கே நாம் உதாரத்துவமாய் விதைக்கும் பொழுது பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்வோம். மனது உருகி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் உண்டு. லூக்கா 6:38. கொடுங்கள். ஏன் ஆண்டவர் கொடுங்கள்னு சொல்கிறார்? எதுக்காக கொடுக்கணுமா? கொடுத்தா என்ன ஆகுமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சும்மா கொடுங்கன்னு சொல்ல. சும்மா கொடுங்கன்னு ஆண்டவர் யாருக்கும் கொடுங்க கொடுங்க இல்லை. கொடுத்தா எதுக்காக கொடுங்க? கொடுத்தா என்ன நடக்கும்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஐயோ, எப்பவுமே இந்த வசனத்தை விசுவாசி. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். காணிக்கை கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாது. இந்த வசனத்தை இப்போ நான் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி சரிந்து விழும். நன்றாய் அளந்து என் மடியில் விழும். அதை அந்த விசுவாசம் இருக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன், இது என்ன செய்யும்? எனக்கு நிறைவாய் திரும்பி வரும் அப்படின்னு ஆண்டவர் சும்மா யாரையும் கொடுன்னு சொல்ல. சும்மா யார்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்துனில்ல ஆண்டவர். எது கொடுக்க சொல்கிறாருன்னா அதில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். மல்கியா 3:10-12. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாயலை கொண்டு வாருங்கள். ஆலயத்துக்கு தசம்பாகத்தை ஏன் கொண்டு வாங்கன்ற? ஏன் தசம்பாகத்தை கொண்டு வாருங்கள்? எப்படியாவது நீங்கள் சம்பாதிக்க காசை எப்படியாவது வாங்கிக்கணும்னு பார்க்குறாரா? தசம்பாகம் சில பேர் கணக்கு போட தெரியுமா? தசம்பாகத்தை கணக்கு போடுறது கஷ்டமாக ஈஸியாக? என்ன சம்பளம் வாங்குதோ அந்த கடைசி நம்பர் எடுத்துட்டிங்கன்னு வைங்க, மீதி என்ன இருக்குதோ 10ல் ஒரு. ஏன் கொண்டு வாங்க? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்த இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வாதம் மழையை போல். வருஷம்னா நான் மழையை போல் உங்கள் மேலே என்ன செய்யும்? ஆசீர்வாதம் விழும். அந்த விசுவாசத்தோடு தான் இது தசம்பாகம் கொடுக்கும்போது அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் தசம்பாகத்தை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? மழை விழும். என்ன மழை? ஆசீர்வாத மழை என் மேலே விழும். பூமியின் கனியை பட்சித்து போடுவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது. வெளியுள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போதும் என்று சேரிலும் கர்த்தர். உனக்கு வீண் செலவு வராதபடி அதெல்லாம் கண்டிப்பேன் நான். அவனுக்கு நஷ்டம் உண்டாக்காத. எத்தனை பேருக்கு வீண் செலவு வரக்கூடாதுன்னு ஆசை இருக்குது? நஷ்டம் உண்டாகக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? இதெல்லாம் வாக்கு தத்துவம். ஆண்டவருக்கு தசமாக கூட இதெல்லாம் பிடிச்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன வீண் செலவு வரக்கூடாது, எனக்கு நஷ்டம் வரக்கூடாது. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என் சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவர் கொடுக்கறது என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை, மிச்சம் மீதி இல்லை. முதற் பலனா என்ன அர்த்தம்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம்
புரண்டு ஓடும். ஆண்டவரை கனம் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 9:6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அவன் எப்படி கொடுக்கூடாதான்? விசனமாயும் கொடுக்காதீங்க. விசனமாக என்ன செய்யாதீங்க? வேறு எப்படி கொடுக்கூடாதான்? கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? அப்படியும் கொடுக்காது. தன் மனதில் கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் இப்போ கொடுக்கும்போது என்ன இருக்கணும்? ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஒரு சந்தோஷம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். யாருக்குன்னா ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணுங்க. ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணும்னு என் ஆசையாக இருக்கணும். என்ன செய்யணும்? ஏழைக்கு உதவி செய்யணும். ஏழையா கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, போய் உதவி செஞ்சு அது ஆண்டவர் மேலேருந்து பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறோம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருக்கு கடன் கொடுத்தா திரும்பி கிடைக்கும். சரியா? உலகத்தில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆண்டவருக்கு கடன் கொடுத்தா அது என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 11:24-25. வாரி இறைத்தும் வாரி, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? வாரி என்ன செய்வாங்க? இறைப்பாங்க. வாரி இறைத்தும். ஆனால் வாரி இறைத்தும் ஏழையாக மாற்றம் இன்னும் என்ன வராங்க? விருத்தி அடைகிறாங்க. என்ன எல்லாம் வாரி இறைக்கிறா, ஒன்று நான் ஏழை ஆகிடுவான்னு பார்த்தா இன்னும் பணக்காரனாக ஆகின்னு போகிறானே. ஏன்? அதுதான் வாக்கு தத்துவம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அடுத்த கூட்டம், இந்த கூட்டம் பார்த்துருக்குறீங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமாக, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவங்க பிசுனித்தனத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவா பிசுனித்தனம்? அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணியும் என்ன நடக்குது? அவங்களுக்கு வறுமை அடைவாரும். பிசுனித்தனம் பண்ணதுனால ஒன்றும் அவங்க செழிச்ச மாதிரி தெரில, ஒன்றும் ஏழையாக தான் ஆயின்னு போகிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? நல்லா யோசித்து பாருங்க. வாரி இறைக்கிறோமா? அதிகமாக பிசுனித்தனம் பண்ணின்னு இருக்கிறோமா? உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ஆத்மா செழிக்கணும்னா எப்படி இருக்கணும்? எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ மற்றவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினா உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன். கருணை கண்ணன்னா என்ன அர்த்தம்? சில பேருக்கு நல்ல நல்ல பேர்லாம் வச்சுன்னு இருப்பான். அவங்க வாழ்க்கை அவங்க பேர் மாதிரியே இருக்காது. அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க பேருக்கும் என்ன இருக்காது? சம்மந்தமே. கருணை கண்ணன். ஏப்பா கருணை கண்ணனா இருக்கிறியா நீ? கருணை கண்ணனா இருக்கிறியா? கருணை கண்ணன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மேலே இறக்கும். எல்லாருக்கும் கருணை கண்ணன். அவனுக்கு என்ன நடக்குமா? ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அந்த காலத்தில், இன்றைக்கும் அப்படி சில பேர் ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரில. இப்போ விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு வைங்க. இப்போ நாங்கள்லாம் எங்களை கூப்பிட்ருக்காங்க விருந்துக்கு, வகை வகையாக சாப்பாடு வச்சுட்டோம். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி, இந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதி, ஏழை எளியவர்களுக்கு இந்த ஆகாரத்தை பகிர்ந்தரும். எப்படி ஆண்டவர் ஏழை எழுப்பார்? இங்கெல்லாம் சாப்பிட்டு சட்டியை வழித்து ஏப்பம் விட்டுனா எப்படி ஏழைக்கு போவோம்? அது ஏழைக்கு ஆண்டவர் இதை கொண்டு போய் பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பாருன்ற நான் அங்கே இருக்கிறத ஒன்றும் மிச்சம் வைக்கல. நீ அங்கே இருக்கிறத இந்த ஐஸ்வர்யவான் லாசரில் சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் கீழாவது விழுந்துச்சு, அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. இவங்க கீழே கூட விழமாட்டேன், அதையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அங்கே ஒன்றும் மிச்சம் பண்ண சட்டியை சுரண்டி காலி பண்ணிட்டு எப்படி ஏழைகளுக்கு இது பகிர்ந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுமா?
எப்படி எல்லாம் இவங்க வயிற்றில் போயிருந்தா எப்படி ஆண்டவர் கொண்டு போய் ஏழைக்கு நீ கொண்டு போய் கொடு. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு அவன் கொடுக்குறான். ஆண்டவர் போய் பகிர்ந்து கொடுக்கல. இவன் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறான்? அங்கே இவ்வளோ பேர் பசியாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம போய் சாப்பாடு கொடுப்போம். நீ கொடு, நீ ஆகாரத்தை நீ கொடு. யாரும் ஆண்டவர் எப்படி பகிர்ந்து கொடுப்பார்? நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தா எப்படி ஆண்டவர் பகிர்ந்து கொடுப்பார்? ஏழை எளியவருக்கு இந்த ஆகாரத்தை ஆமேன் பெரிய நேத்தம் பரலோகத்துலேருந்து இறங்கின மாதிரி ஜெபம் பண்ணுவோம். சரியா? நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்பட அவன் தன் ஆகார தரித்திரனுக்கு. நீதிமொழிகள் 28:27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். சரியா? ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க அவங்க ஆண்டவர் அவங்க தாழ்ந்து போக என்ன செய்ய மாட்டார், விடம். அவன் தாழ்ச்சி அடையான். ஏன்? தரித்திரனுக்கு என்ன பண்ணான்? கொடுத்தான் கஷ்டப்படுறவங்களுக்கு. தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனோ பார்க்கக்கூட மாட்டான். ஏழைன்னா ஒதுங்கணும், இந்த பக்கம் திரும்பிப்பான். அவனை பார்க்காத. அவன் ரொம்ப கஷ்டம், ஏழை கஷ்டம்னா அவனை பார்க்கக்கூட கண்களை ஏழைக்கு விலக்கிறவனுக்கோ என்ன கிடைக்குமா? ஒன்று ரெண்டு இல்லை, அநேக சாபங்கள் வரும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நம்ம தரித்திரத்திற்கு கொடுக்குறோமா, அவங்க கண்ணை திருப்பிக்கிறோமா? தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனோ, ஏழைனாலும் அப்படியே திரும்பிக்கிறோமா? கண்களை விளக்குறோமா? அப்படி கண்ணை திருப்பினா என்ன நடக்குமா? அநேக சாபங்கள் வரும். ஆசீர்வாதம் ஏழை ஆண்டவர் நியாய தீர்ப்புனால ரெண்டாக பிரிப்பார். நியாய தீர்ப்புனால என்ன செய்வார்? ரெண்டாக வலது புறம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம். நான் வியாதியாக இருந்தேன், என்ன பார்த்து எப்போ இந்த சிறியவங்களுக்கு என்ன செய்தீர்களோ இந்த பக்கம் பிசாசுக்கு ஆயத்த பண்ண இடத்துக்கு போங்க. ஐயோ நாங்கள் என்னங்க பண்ணோம்? நாங்கள் என்ன கொலை பண்ணாமல் என்ன பண்ணோம்? பசியாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை? துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு துணி கொடுக்கல. வியாதியாக இருந்தோம், யாருமே என்னை எப்போ மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்யாமல் போனீர்களோ அது எனக்கே. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இயேசுவாமின்னு பார்த்துக்கணும். இயேசுவாமி பசியாக இருக்கிறார், இயேசுவாமி துணி இல்லாமல் இருக்கிறார், இயேசுவாமி வியாதியாக இருக்கிறார். யார்? எங்கே இயேசுவாமி? மிகவும் சிறியவர்கள், சாதாரண மக்கள். பசியாக இருக்கிறாங்களா, துணி இல்லாமல் இருக்கிறாங்களா, வியாதியாக இருக்கிறாங்களா, என்ன போய் ஏன்னா யாரை போய் பார்க்குறோம்? ஏசாமிக்கு உதவி செய்யணும். ஆகவே தரித்திரனு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளைக்கிறவனும் அநேக சாபங்கள். ஏசாயா 58:10-11 பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை ஆகும். என் வாழ்க்கை ஒரே இருளாக இருக்குங்க, எனக்கு வெளிச்சம் வேணும், என் வாழ்க்கை பிரகாசமாகணும், என் வாழ்க்கை என்ன செய்யணும்? இதுதான் வசனம். பசி உள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியா அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உள்ள ஆத்மாவை திறத்தி உன் எலும்புகளை நெல்லமுள்ள நீட் பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். இறக்கம் காட்டு. இந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி இருளெல்லாம் வெளிச்சமாகும். இருளெல்லாம் ஆண்டவரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். எரேமியா 22:16 அவன் சிறுமையும் எளிமைமானுடைய நியாயத்தை விசாரித்தான். ஏழைக்கு நீதி உண்டாகணும், அவனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர்
ஏன்னா தேவனை அறிவேன், தேவன் எனக்கு தெரியும். தேவன் உனக்கு தேவனை அறிந்திருந்தால் நீ எப்படி வாழ வேண்டும்? சிறுமையும் எளிமையுடைய நியாயத்தை விசாரிக்கிறியா? அவங்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. ஏழை மக்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. அவருடைய நியாயத்தை தேடுறியா? அதுதான் அப்போ நீ சுகமாய் வாழ்வாய். நீ சுகமாய், அது மாத்திரம் இல்லை, அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அவன் தான் என்னை அறிந்தவன். தேவனை அறிந்தவன் என்று யார் சொல்ல முடியும்? ஏழை எளிய மக்களின் நியாயத்தை அவன் அல்லவோ என்னை அறிந்தவன். நான்காவது, we should have a grateful heart and give thanks unto God for all the blessings we have received. We should praise Him and worship Him even in times of need and difficulty. We should not murmur and complain and become bitter and envious. Instead, we should delight ourselves in the Lord, and He will give us the desires of our heart. இங்கே இதுவரைக்கும் நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு இருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவையின் நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். முறுமுறுத்து குறை சொல்லக்கூடாது. இருதயத்தில் கசப்பாய் மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆபக்கூக் 3:17-18, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் ஒன்று பழமே இல்லை, திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும் நம்ம பழமே வரல, ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் எல்லாம் ஒன்றுமே இல்லை போனாலும் என்ன பண்ணுவேன்? பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன், முறுமுறுத்து கொண்டிருப்பேன், தேவனை குறை சொல்லி கொண்டிருப்பேன். என்ன போட்டிருக்கு? இதெல்லாம் நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்கூர். சங்கீதம் 103:1-2. இப்போ தான் பாதியில் வந்திருக்கோம். இந்த வசனம் வாசிக்கும் போது முடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, முன்னாடியே சொல்லிடுறேன், இன்னும் முடியல, இப்போ தான் பாதிக்கு வந்திருக்கோம். என் ஆத்மாவே, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களும் என்ன செய்யாத எப்பயும் நானே. உனக்கு இப்போ ஒரு தேவை இருந்தால் கூட இது வரைக்கும் இவ்வளோ செஞ்சுருக்கு, அதெல்லாம் மறக்காத. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யாத. சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. எரிதா? பொல்லாதவனை பார்த்தா வயிறு எரிதா? நியாய கேட்டு செய்கிறவன் மேல் பொறாமை, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நீந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வைக்க. உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாவாதே. இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறான், நீ எரியாத, அமர்ந்துரு, காத்துரு, கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். 5வது, we should have contentment and not become covetous and greedy.
The love of money will destroy our lives. The Lord has promised to meet our need and not our greed. Let us learn to be satisfied with blessings that the Lord has given to us, and avoid becoming jealous of others and their worldly possessions. ஆகவே நாம் போதும் என்ற மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும். பொருளாசை, பேராசை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பண ஆசை நம் வாழ்க்கையை அழிக்கும். தேவன் நம் தேவைகளை சந்திப்பார், நம் பேராசையை சந்திப்பார், தேவைகளை. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் திருப்தியாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டு அவருடைய ஆஸ்திகளை கண்டு எரிச்சல் அடையக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:11, 17-19. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த. எனக்கு தேவபக்தி இருக்குதுங்க, நான் ரொம்ப பக்திங்க. கூட போதும் என்ற மனது இருக்குதா? இந்த தேவபக்தி கூட ஒன்று இருக்கணுமா? என்ன இருக்கணுமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த. உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். யாருன்னா பிறக்கும் போதே எதாவது கொண்டு வந்தீங்களா? நான் பிறக்கும் போதே என் வயிற்றில் ஃபுல்லாக தங்க செயின் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி யாருன்னா பிறந்திருக்கிறீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறந்தோம். எல்லாம் ஒரே மாதிரி தான். யாரும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாய் இருந்தால் அது போதும் என்று இருக்க. 3 நாள் சாப்பிட்டீங்களா? போட துணி இருக்குதா? இதில் எப்படி இருங்க? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகின்ற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர்னா எப்படி? வேர்னா என்ன? வேர் எங்கே இருக்கும்? வேரை பார்க்க முடியுமா? வேர் அடியில் இருக்கும், வேரை பார்க்க முடியாது. மேலே தீமை இருக்கும். இந்த தீமை செஞ்சான், எதுக்கு இந்த தீமை செஞ்சான்? தீமையை தான் வெளியே பார்க்க முடியும். உள்ள அடியில் என்ன வேர்? ஏன் இதை தீமை பண்ணான்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனை தங்களை உருவ. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். இருமாப்பான பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண திமிரு, அது இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிரம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாம். ஐஸ்வர்யம் எந்த நேரத்துலையும் போயிடும். ஐஸ்வர்யம் எந்த நேரத்திலும் நிலையற்ற. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஆண்டவர் அவர் சம்பூர்ணமாக கொடுப்பார். நீ அனுபவிக்கவும் தேவையில்லாம் அவர் மேலே நம்பிக்கை வை. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கும் உதார குலமாய் இருக்கும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு. இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவங்க மேலே சேர்த்து வைங்க. பரலோகத்தில் பொக்கிஷம் இங்கே எல்லாருக்கும் உதவி செய்வதனால பரலோகத்தில் என்ன இருக்கும்? பொக்கிஷம். பிலிப்பியர் 4:10-13. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும்
இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடும். என் குறைச்சலினால் நான் இப்படி ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நம்ம கற்றுக்கொண்டிருக்கோமா? கற்றுக்கொண்டிருக்கிறோமா? கல்யாணத்தில் சொல்லுவாங்க பாருங்க, நான் இந்த வசனத்தில் தான் அது வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும், ஏன் அதை சேர்த்துக்கிறாங்க? வெறும் வாழ்விலும் சொல்ல வேண்டியது தானே, சுகத்திலும் மாத்திரம் சொல்ல வேண்டியதே, அதே கூட இதையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சகிக்கணும், ஆழம் தெரியாமல் இறங்காத, இதெல்லாம் என்ன வேணால் நடக்கும், இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும். அதனால தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. சில பேர் வரும் 13 மாத்திரம் வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. 13 மாத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இன்னும் பலன் உண்டு. என்னது அது? எல்லாவற்றையும் தாழ்ந்திருக்கும் எனக்கு, இதுதான் அந்த எல்லாவற்றையும். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்கு பலன். 6வது, we should examine ourselves in times of need and difficulty to find out what the Lord is teaching us. The Lord led his people through the wilderness to teach his people to depend upon him alone and to find out if they would obey his commandments. We should also examine our lives for any areas which need correction, especially if our own failures have caused us to go through such difficulties. ஆகவே நான் தேவை நேரத்தில், கஷ்ட நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் எனக்கு என்ன போதிக்கிறார், ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய மக்களை வனாந்திரத்திலே வழி நடத்தி தன்மை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும், தம்முடைய கற்பனைகளை கை கொள்வார்களோ இல்லையோ என்பதை அறிந்து கொள்ளும்படி வனாந்திரத்தில். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியங்களை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று பார்த்து, ஒருவேளை நாம் செய்த தவறுகளினால் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறோமா, இதுக்கு நாம் தான் காரணமாக என்று நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உபாகமம் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிம்படிக்கும். உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. இதை கற்றுக்கொள். நீ ஆண்டுடைய வார்த்தையினால் பிழைக்க முடியும் என்பதை உனக்கு உணர்த்தும். நீயும் உன் பிதாக்களும் அறியாத இந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். சங்கீதம் 119, 67, 70. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். 7வது, we should earnestly ask the Lord to meet our needs. He is our provider. We should ask him to give us
the ability to produce wealth and to show us the way of prosperity. The Lord loves us and desires to bless us and prosper us and meet our needs. Therefore, we must seek Him with all our heart and depend upon His provision instead of relying on our own resources and abilities. ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கும்படி ஊக்கமாய் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் தேவைகளை ஆண்டவரை தேடு. அவர்தான் நம் தேவையை சந்திக்கிறார். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை எனக்கு தாரும், பிரயோஜனமான வழியை எனக்கு போதியும். ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதித்து செழித்து தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆகவே முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் எந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தற்கான பலனை உனக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தேவன் கொடுக்கிறவர். அந்த பலனை பெற்றுக்கொள். ஏசாயா 48:10. இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இங்கிலீஷில் ப்ராஃபிட், த வே ஆஃப், உனக்கு லாபம் கொண்டு வருகிற வழியிலே நான் என்ன செய்வேன், உன்னை நடத்தி இதை செய், இதில் உனக்கு லாபம் வரும் என்ற அந்த வழியிலே நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே விசுவாச ஆண்டவர் என் தேவைகள் எல்லாம். 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம். எதுக்காக பரலோகத்தில் எல்லாரும் அதெல்லாம் விட்டு ஏங்க வந்தார்? அவருடைய தரித்திரத்தில் நாம் என்ன செய்யணும், ஐஸ்வர்யமாகும்படி. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அப்படி சிலுவையிலே சொந்த குமாரன் என்று நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த நாட்களில் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நாட்களில் அந்த ஒரு நம்பிக்கை. Do not worry about your needs because we have a God who is our. தேவைகளுக்காக கவலைப்படாது. ஏன்? நம்மை தேவைகளை சந்திக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலே அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்து இந்த நாட்களிலே குறைவில்லாமல் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை பாடி துதிக்கும்படி, எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி, உம்முடைய பாரங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லு. எந்த தேவைகளை குறித்து கவலைப்படாமல்
எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எதையும் கவலை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நீதியும் தேடும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி செய்கிறார். எல்லா விசுவாசங்கள், சந்தேகம், பயங்கள் முற்றிலுமாக எங்களை விட்டு நீக்கும். நாட்களில் ஒவ்வொருவரும் கடினமாய் உழைக்கிறவர்களாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும். எந்த குறைவில்லாமல் வாழும்படி செய்யும். நாட்களில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கவும், ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு இரக்க குணத்தோடு உதவி செய்யும்படி, அதனால் உண்டாகும் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, வாரி இறைத்து விருத்தி அடையும்படி உதாரத்துவ குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் போதும் என்ற மனதனுடைய தேவ பக்தி, மிகுந்த ஆதாயம், பண ஆசை, எல்லா தீமைக்கு வேர். இந்த நாட்களில் பண ஆசையின் ஆபத்துகளை விலக்கி இருக்கும்படி இந்த நாட்களில் வாழும்படி செய்கிறார். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாமல் நன்றி செலுத்த, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. அவன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். எப்பொழுதும் நன்றியோடு உம்மை துதித்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எல்லாம் முறுப்போர் கசப்பு எல்லாம் எங்களை விட்டு அகற்றுவீராக. எப்படிப்பட்ட சூழல், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்தை தாரும். இந்த நாட்களிலும் எங்களுக்கு என்ன போதிக்க விரும்புகிறீரோ, என்ன கற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறோ அதை கற்றுக்கொள்ளும்படி வனாந்தரத்திலே நீர் போதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வாயோ, கை கொள்ள மாட்டாயோ? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி இந்த நாட்களில் எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார், நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படி இந்த நாட்களில் கிருபை தருகிறாக. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நாட்களும் நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. முழு இருதயத்தோடு உம்மை தேடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று, நீரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர், பிரயோஜனமான வழியிலே எங்களை நடத்துகிறவர். முழு இருதயத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அதிகமாக உம்மை தேடும்படி சொந்த குமாரன் என்று அவரே ஒப்பு, மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி, அதை விசுவாசிக்கும்படி இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து எங்கள் தேவைகள் சந்திக்க உண்மையே நோக்கிப்பார், உண்மையே நம்பும்படி இந்த நாட்களுக்கு கிருபை தருகிறார். இந்த நாளில் வந்து ஒருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களே ஆசீர்வதி, பிள்ளைகளே ஆசீர்வதி, பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும், நல்ல சுகம்பலம் தாரும், எல்லா தீமைக்கும் பல்லாப்புக்கும் விலக்கி காத்து உடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும், உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வியாதிகள் யாவும் நீங்கிடுமே, தழும்பினால் சுகமே தங்கிடுமே. வியாதிகள் யாவும் நீங்கிடுமே, தழும்பினால் சுகமே தங்கிடுமே. வல்லமையே வெளிப்படுதே, பிணிகள் யாவும் நீங்கிடுதே. வல்லமையே வெளிப்படுதே, பிணிகள் யாவும் நீங்கிடுதே. அற்புதராம் இயேசுதேவன் வல்லமை வெளிப்படுதே. சுகமடைய பலன் பெறவே அவரை அண்டிடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். நொறுங்குண்ட இதயம் குணப்படுத்த வல்லமையின்றே வெளிப்படுதே. நொறுங்குண்ட இதயம் குணப்படுத்த வல்லமையின்றே வெளிப்படுதே. காயங்களை ஆற்றிடுவார், எண்ணெய் ரசமும் வழிந்திடுதே. காயங்களை ஆற்றிடுவார், எண்ணெய் ரசமும் வழிந்து